ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஸ்கை எக்ஸ்ப்ளோரர்ஸ். இது ஒரு ஃபேமிலி ட்ராவல் vlog. இன்றைக்கி நாம் போக போகிற இடம் கர்நாடகாவில் இருக்கிற சிவமோகா ஜூ. இந்த ஜூவில் அப்படி என்னடா ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா லயன் அண்ட் டைகர் சஃபாரி. சென்னை ஈசிஆர் இல்லைப்பா, சிவமோகா ஜூ. எங்களோட போன ஏர்போர்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து நேராக ஹோட்டல் போயிட்டு பேக்கேஜெலாம் அங்கே வச்சுட்டு உடனே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக ஃபஸ்ட்டு ஜூக்கு வந்துட்டோம். டைம் இப்போ கிட்டத்தட்ட 3 மணி ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு லயன் சஃபாரியை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஜூ உள்ள போகலான்னு சொல்லிட்டு லயன் சஃபாரி டிக்கெட் எடுத்துகிட்டு க்யூவில் வந்து நின்றுட்டோம். க்யூவில் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் எங்களுக்கு பஸ்ஸே கிடைக்கல. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுனால எங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கல. ஒரு வழியாக சீட்டு கிடச்சி பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோம். இந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா அனிமல் டிஸ்பிளேவும் சஃபாரி 2 வெவ்வேறு சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா சஃபாரி, ரைட் சைடில் போனீங்கன்னா டிஸ்பிளே தனியாகவே வச்சுருப்பாங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் காடு மாதிரியே இருக்குது, ரியல் காடு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாகவே வெறும் மான்கள், புள்ளி மான், அப்புறம் நீல்காய், அதுக்கப்புறம் சாம்பார் டியர், இந்த மாதிரி நிறைய மான் இருக்குது. அதெல்லாம் முடித்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைகர் என்க்ளோஷர். ஒருத்தர் வந்து அந்த பெரிய கேட்டை திறந்து விட்றாரு. இந்த கேட்டை திறந்து விட்ட பிறகே ஒரு 5 minutes அப்படியே வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு புலி உட்காந்துட்டு இருந்தது. அதை அப்படியே ஜூம் பண்ணி கேப்சர் பண்ணோம். அமைதியாக சாப்பிட்டு உட்காந்துட்ருக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு புலி நடந்து போன மாதிரி இருந்தது. அது சரியாக தெரியல, வழியில் செடியெல்லாம் இருந்தது. ஒரு மரத்துக்கு பின்னாடி அப்படியே நொண்டி நொண்டி போச்சு. நீங்கள் பார்க்கலாம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ கிடச்சிது. அந்த புள்ளிக்கு காலில் அடிபட்டிருக்கு போல இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து அந்த தண்ணியை தேடி போயிட்டு இருந்தது. ரொம்ப மெதுவாகவே நடந்துட்டு இருந்தது பாவம். ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருந்தது. ஒரு 5 to 10 minutes வண்டி இங்கேயே ஸ்டாப் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக போயிட்டு ஒரு லயன் என்க்ளோஷரில் விட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு தனி இடம், ரொம்ப பெரிய இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய ஆண் சிங்கம் உட்காந்துட்டு இருந்தது பயப்படாமல். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆண் சிங்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருந்தது. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அந்த ஆண் சிங்கம் பார்த்தீங்கன்னா எங்களோட வண்டியை நோக்கி வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வண்டியில் இருக்க ஜன்னல் வழியாக இந்த வீடியோவை எடுத்தோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கம்பி கம்பியாக இருக்கும், வீடியோவே எடுக்க முடியாது. இந்த சிங்கம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு பார்த்தா பக்கத்தில் அந்த சிங்கமும் வந்துச்சு. இந்த 2 சிங்கமும் ஏதாவது சண்டை போட்டுக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். பார்த்தா அந்த நிற்கிற சிங்கம் படுத்துட்ருக்க சிங்கத்து பக்கத்துலேயே போயிட்டு படுத்துக்கிச்சு. அந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா அது மேலே கையை தூக்கி போட்டுக்கிச்சு. அழகாக 2ம் தூங்க ஆரம்பிச்சிச்சு. எங்களோட வண்டி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வண்டி நின்றுச்சு பக்கத்துலேயே. அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண் சிங்கம் சூப்பராக விளையாடிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஆனால் ஆக்சுவலி அது ஒரு என்க்ளோஷர் உள்ளே இருந்தது, அதால் வெளியில் வர முடியல. சிங்கம் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா காட்டு எருமைங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே நிறைய காட்டு எருமைங்க இருக்கும். பாகுபலி படத்தில் வந்த மாதிரி பெரிய பெரிய காட்டு எருமைலாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. டோட்டலாக ஒரு 1 hour இருக்கும் இந்த சஃபாரி, ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்ட் ஆகிற வரைக்கும். காட்டு எருமைங்களை பார்த்து முடித்தோன்னே நம்மளை ஏறின இடத்துலேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. நாங்கள் அங்கேருந்து அந்த ஜூக்கு போயிட்டோம். See you soon in the next full zoo video. நன்றி, வணக்கம்.